கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களிடத்தில் வரும்படி எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். நிறைய தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அவசியமானதை தெரிந்து கொள்ளணும். யாராக இருந்தாலும் சரி, முக்கியமானது, அவசியமானது, பிரயோஜனமானதை கற்றுக்கொள்ள பழகணும். அதை எப்படி இதை எப்படிலாம் கேட்கக்கூடாது. கேள்வியே கேட்கக்கூடாது. பலமுறை நான் சொல்லியிருக்கேன். கேள்வி கேட்கணும்னா திரும்ப திரும்ப அந்த புக்கப்படி அந்த எழுதின ஆத்தரை போய் கேளு. அப்போ கொஞ்சம் விவரம் தெரியும். அந்த துறையில் சமத்தா இருக்கணும்னா அதில் நேரத்தை செலவு பண்ணணும், படிப்பை செலவு பண்ணணும், பணத்தை செலவு பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கற்றுக்கொள்ளணும். பூமியில உலகமெல்லாம் பைபிளில் போட்டிருக்கியா? பூமியும் அது நிறைவும், உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. நான் தான் ஓனரு, நீ தான் ஓனரு, நான் இந்த மண்ணுக்கு பிறந்துவேன், அதெல்லாம் கதை நடக்காது. இந்தியா விட்டு வெளிநாடு போனால் என்ன ஸ்டாம்பில் அடிக்கிறாங்க தெரியுமா? இந்தியன் தான் அடிக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரே அடிதான். வெளிநாட்டில் போன ஒருபாடு மேல்நாட்டில் எங்கே போனாலும் சரி, நான் மதுரைக்காரன், நான் கோயம்புத்தூர்காரன், அங்கே நடக்காது. ஒரே வரி தான், இந்தியன். இந்திய சட்டத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். இங்கே என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதன்படி நம்ம வாழணும். வெளிநாட்டுக்கு போகிற 1 மாதம் இருப்பேன் அப்படின்னா அந்த 1 மாதம் ஸ்டாம்ப் அடிச்சிருப்பான். அந்த 1 மாதம் முடிகிறதுக்குள்ள 30ஆம் தேதியே வண்டி ஏறிடணும். தெரியுமில்ல? சட்டம் யாரும் ஏற்று பேச முடியாது, எந்த நாட்டிலையும் பேச முடியாது. சட்டங்கிட்ட பேசுனா சாப்பா ஒன்று அடிப்பான். இனிமே இந்த நாட்டுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு ஒரு அடி அடிச்சானா அதோட சரி, ஆயுசில் வர முடியாது. அதுபோல இது வேத சட்டம். ஆளை பார்த்து எடை போடவே முடியாது. ஒருத்தர் SSLC, ஒருத்தர் BA, ஒருத்தர் MA அப்படின்னா அவர் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் சொல்ல முடியும். அவர் கூட நம்ம காலேஜுக்கு போகல, அவர் கூட படிக்கலை, சர்டிஃபிகேட் சொல்லுது. அவர் BA படித்தவர், MA படித்தவர், அவர் SSLC படித்தவர்னு சர்டிஃபிகேட் சொல்லுது. அதை விசுவாசிக்கிறோம். கண்ணால் பார்க்கல, பள்ளியிடம் படிக்கும்போது கூட நம்ம போகலை, ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம். அதே போல இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்திலே வீட்டு இருக்கிறார். கேள்விக்கு மேல கேள்வி கேட்ட தேரவே மாட்டீங்க. யாரா இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்ள கவனமா இருங்க. இல்ல விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஆமா, எல்லாத்துக்கும் பைபிளுக்கு விளக்கம் சொல்றாலும் உலகத்துல கிடையாதுயா. உலகத்துல தெரியுமா, பைபிள் தெரிஞ்சவன் ரொம்ப பேர் இருக்கான் உலகத்துல. 1000கணக்கில் இருக்கான் பைபிள் தெரிஞ்சவன். ஆனா பைபிளுக்கு விளக்கம் சொல்ல, கேள்வி கேட்க, அது இப்படி இது இப்படின்றதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. பைபிளை திரும்ப படிச்சு கற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி போய்கிட்டே இருக்கணும் ஓ வேலையை பார்த்துட்டு. சட்ட புஸ்தகம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. சந்ததியா கடவுளுக்கு பயந்து நடக்கணையா, மற்றவர்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும், யாவரோடு அன்பா இருக்கணும். சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கு? அதான இருக்கு. பைபிள்ல மீகான் ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். சட்ட புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்காரு. நிறைய இருக்க பைபிள்ல. அத்தனையே நம்ம மனுஷனுக்கு பிரயோஜனமானது. வேண்டாத வார்த்தை யாரும் பேசாதீங்க. நீங்க பேசுறதுனால ரொம்ப கில்லாடின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல ஆள் இல்லைன்னா தான் பெரிய ஆள்னு நினைக்காதீங்க. பைபிளை மாற்றி அமைக்க உலகத்தில் ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்தில் யாரும் கிடையாதுயா. என்னதான் நீங்க மாற்றி எழுதினாலும் அதை ஏற்றுக்கொள்வாரும் கிடையாது. கேட்க கதை காலட்சேபம் மாதிரி கேட்கலாம், அப்படி இப்படி வையலாம், திட்டலாம். ஏசுனாரு, இமயமலைக்கு வந்துட்டு போனாரு சொல்லலாம். பைபிள்ல இல்லையா? பைபிள்ல இல்லை. ஒரு பைபிளை படிக்கிறவன், ஒரு இயேசுவை பின்பற்றுகிறவன் பைபிள்ல உள்ள தனக்கு வேண்டிய எடுத்துக்கிறான். பைபிள்ல சத்தியமும் இருக்கு, உண்மையும் இருக்கு, உன்னை எச்சரிக்கிற வார்த்தைகளும் இருக்கு, நம்மை வழிநடத்துகிற வார்த்தைகளும் இருக்கு. நாம் எடுத்துக்கொள்வதை பொறுத்து இருக்கு. மனுஷனே முன்ன என்ன சொல்றாரு? அவருக்கு முன்னால தாழ்மையா நட, மனுஷனுக்கு முன்னால அன்பா நட. நன்மைனா என்னன்னு சொல்லியிருக்காரியா? நீங்க எனக்கு ஒன்று கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது ஒரு அன்பு. ஒண்ணுமே வாங்காம நான் ஒருத்தன் கொடுக்குறேன்னா அதுதான் பிரதானமான அன்பு. அதான் இயேசுவின் அன்பு. நம்ம ஒன்றும் அவருக்கு கொடுக்கல. தேவகுமாரனாக இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோட வந்தார். அது யாரையா பார்த்தது? யாரும் பார்க்கல. நாங்க என்ன பார்த்தோமா? பார்த்தோம் பார்க்கலன்னு வாதாடுறதுக்கு நீங்க யாரியா? நான் தான் பலமுறை சொல்றேன்ல. மகாத்மா காந்தியை கோட்சே சுட்டு கொண்டாருன்னு புஸ்தகத்தில் படிக்கிறான். மகாத்மா காந்தியை கோட்சே சுட்டு கொள்ளும் போது போய் பார்த்தோமா? பக்கத்தில் இருந்தோமா? அன்னைக்கு அங்கேயே இருந்தோம். யாராச்சும் சொல்ல முடியுமா? உலகத்துல ஒரு ஆள் சொல்ல முடியுமாயா? மகாத்மா காந்தி தேசப்பிதா இல்லை, சுதந்திரத்துக்கு போராடினவர் இல்லை சொல்ல முடியுமா? கூடவே இருந்த ஒருத்தரும் போராடல. போராடின ஆட்கள்லாம் ரொம்ப பேர் போயிட்டாங்க. ஏதோ 1-2 பேர் இருப்பாங்க. வேணாம், எழுதப்பட்ட வார்த்தையை, சொல்லப்பட்ட வார்த்தையை வெள்ளத்தாள் கருப்பெழுத்து விசுவாசிக்கிறோம். தட் இஸ் ஃபெய்த். விசுவாசம் என்ன? நம்பப்படுது. கவனமா கேட்டா தான் புரியும். பைபிள் சாதாரண விஷயம் கிடையாது. சயின்ஸு, இங்கிலீஷு, கணக்குன்ற மாதிரி கதை கிடையாதாமா. நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுப்பது, நாம் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன், டிசிப்ளின், அந்த பாதையில கொண்டு போறது தான் பைபிள். இயேசு சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பிதாவின் வலது வாசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். வேண்ட பலமுறை நான் சொல்லியிருக்காம, யாரா இருந்தாலும் சரி, தனக்கிடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான் பைபிள். எந்த விஷயமோ, பண விஷயமோ, கல்யாண விஷயமோ, பக்கத்து வீட்டில் பஞ்சாயத்தோ, வேண்டாத விஷயத்துல தலையிட்டீங்க, நாய் காதை பிடிச்சி கடிச்சா கடிக்கிற மாதிரி அது அந்த பிரச்சனையே உடனே கடிக்கும். என்னையும் கடிக்கும். பைபிள்யா தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன். கற்றுக்கொள்ள ஆசையா இருந்தா கற்றுக்கொள்ளுங்க, வேணான்னா விட்டுட்டு போங்க. மனைவியை கல்யாணம் முடிச்ச பிறகு மனைவியை ஓன் வெட்டி விட கூடாது. பைபிள் இருக்கியா? பைபிள் அவன் ஓரளவு உப்பு போட்டு குழம்பு வச்சாலும் மனைவி தான், 2 மடங்கு உப்பு போட்டாலும் மனைவி தான், உப்பே போடாம குழம்பு வச்சாலும் மனைவி தான். கரெக்ட் பண்ணணும்,
செட் பண்ணணும், இப்படி இப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கணும். பைபிள்ல இயேசுனார் பிரசங்கத்தில் என்ன போட்டிருக்கு? எந்த காரணத்தை குறித்தும் மனைவியை வெட்டி விடாத. அதுக்கு பக்கத்தில் இருக்க வசனத்தெல்லாம் படிச்சுட்டு கேள்வி கேட்க வராதிங்க. தனியா சிலருக்கு சொல்லலாம், பப்ளிக்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பொதுவா மனைவியின் குற்றங்களுக்கு புருஷன் தான் காரணம். பைபிள்ல போட்டிருக்கியா? 99% போட்டிருக்கு. 99% பைபிள்ல எழுதியிருக்கான்னு கேட்க கூடாதுமா. நான் பல ஆண்டுகளா நான் பைபிள் படிக்கிறேன். ஏதோ 6 மாசம் 1 வருஷம் படிச்சுட்டு கதை சட்டம் பேசல. என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, உங்களை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் கிடையாது. வேணும்னா பைபிளை வாங்கி படிங்க, சரின்னா எடுத்துங்க, வேணான்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கியா. அமெரிக்காவில் போர்டு போட்டிருக்கான் ஒரு ரோட்ல, இப்படி போகும்போதே வலது பக்கம் திரும்பினா ராங் வே அப்படின்னு போட்டிருக்கான். தனியாருக்கு சொந்தமான ரோடு, அந்த வழியா போகாதேன்னு அர்த்தம். பக்கம் பக்கமா எழுதி போடுவானா? பக்கம் பக்கமா எழுதி போட்டா தான் போகாம இருப்பீங்களா? ராங் வே அப்படின்னா வண்டி திருப்பிடுவான். அது எல்லா ரோடும் ரோடு மாறா தெரியும், ஆனா அது தனியாருக்கு சொந்தமானது. பைபிள்ல நம்முடைய நன்மைக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரு. நன்மை என்னதென்று அவர் சொல்லி இருக்கிறாரியா? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தெரியும்ல, மாடு இருக்கு இல்லையா? மாடு ஒரு கையில புல்ல கொடுங்க, ஒரு கையில வைக்கல கொடுங்க, ரெண்டையும் நீட்டுங்க. முதல்ல எதை சாப்பிடும்? புல்லத்தான் சாப்பிடும். மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறதுன்னு ஏசாயா 1 அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருக்கிய. சொஸ்த புத்தியோட படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும்ன்ற எண்ணத்தோட படிக்கணும். அதை நல்லா படிச்சுட்டு எவனையாச்சும் 4 பேரை கேள்வி கேட்கணும்னா தேராது. ஒருத்தனுமே பதில் சொல்லலன்னா தான் பெரியாளா? கிடையவே கிடையாது. பைபிளுக்கு கமெண்ட்ரி எழுதுற உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் லண்டன்லயும் கமெண்ட்ரி எழுதிக்கிட்டே இருக்கான். இதுக்கு விளக்க உரை எழுதுறாங்க. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிடுவோம். உலகத்தினுடைய எல்லா பாடமுமா படிக்கிறான். ஒரு ஆள் BA படிக்கிறார், ஒரு ஆள் BCom படிக்கிறார், ஒருத்தர் BSc படிக்கிறார், ஒருத்தர் MA படிக்கிறார், ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அவங்க டேஸ்டுக்கு வாழ்க்கைக்காக வேண்டியதை எடுத்துக்கொள்றாங்க. நன்மை என்னதென்று அவர் சொல்லியிருக்கார். பைபிள்ல சொல்லியிருக்கியா? இயேசுனார் உபதேசத்தில் என்ன தெரியுமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமக்கு இரக்கம் என்ற இரக்க புத்தி இருக்கணும்யா. எல்லாருக்கும் இருக்கணும். சொல்ற எனக்கு இருக்கணும், கேட்கிற உங்களுக்கு இருக்கணும், பைபிள் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இயேசுனார் சொன்னாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கதை உங்களுக்கு சொல்றேன். இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டிய காரியம் எல்லா இடத்துலையும். ஒரு ஏழை, ஒரு திக்கற்றவன், ஒரு அனாதை, ஒரு விதவை, நம்மளால் இயன்றதை செய்யணும். அதான் இரக்கம். நமக்கு நம்மளை உண்டாக்குனவர், இது இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி கொடுத்த இயேசுநாதர் நம்மளுக்கு இரக்கம் உள்ளவராக இருப்பார். ஒரு பகுதியில் வருது பைபிள்ல, நான் தயாள குணனா இருக்க நீ வன்கண்ணனா இருக்கலாமா? பைபிளியா? பைபிள் எனக்கும் தான் உங்களுக்கும் தான். நாங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்கெல்லாம் பெரிய ஆள் இல்லைன்னுலாம் நான் பேசல. பணத்துல பெரிய ஆளா இருக்கலாம், படிப்புல பெரிய ஆளா இருக்கலாம். வேதத்தின்படி செம்மை உண்மையுமாய் நடக்கிறமான்னு பார்க்கணும்.
சம்பளம் வாங்கி செலவு பண்றோமா, முறைகேடா சம்பாதிக்கிறோமான்றதுல இருக்கு. பைபிள்ல எத்தனையோ வருஷம் புரியாதியா? புரியாதுன்னா விட்டுருங்க. நமக்கு பிரயோஜனமானதை எடுத்துங்க. ஒரு ஆளு பாவியா இருந்தா எனக்கு என்ன லாபம் நஷ்டம்? ஆண்டவர் நம்மளை உண்டாக்குன தேவனுக்கு என்ன நஷ்டம்? நீ பரிசுத்தவானா நடந்தா அவருக்கு என்ன லாபம்? பைபிள் இருக்கு. ஏசுனாரு சொல்லி ஆளை மாத்த முடியுமா? அந்த காலத்துல காத்த முடியுமா? சும்மா அநியாயமா பேசாதீங்கயா. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல உபதேசம் சொல்றாங்க, கேட்டா கேளுங்க, கேட்கலாண்டி போயிட்டே இருங்கயா. பள்ளிக்கூடத்துக்கு போறேன், 5 வயசு பையன் 1ஆம் கிளாஸ் போறேன். 1ஆம் கிளாஸ் 5 வயசு பையன் பள்ளிக்கூடம் போகும்போது கேட்குறான், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு அப்படிங்கிறான். கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தா எனக்கு வேணாம் போ அப்படிங்கிறான். அவனை அந்த இடத்துல மாற்ற முடியல, அவ்வளவு வலுவா இருக்கிறான். ஏசுனாரு சொல்லி ஒரு ஆளை போய் மாற்றுறதுக்கு எங்களுக்கு அதனால கிடைக்கிற லாபம் என்ன? எல்லாம் அவன் உழைச்சி அவன் சம்பாதிச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அநியாயமா சம்பாதிக்காத. பைபிள் நன்மை என்னன்னு சொல்லி இருக்கிறார். ஒரு ஏழை பொம்பளைய வயிற்றுல அடிச்ச மாதிரி புளிஞ்சு வேலை வாங்காத. சூரியன் மறையறதுக்குள்ள கூலிய கொடுத்துரு. அவளை கண்ணீரோட வைக்காத. அதான் பைபிள். என்ன பைபிள்? பேசினார். பெரிய படம் போட்டு ஒவ்வொரு நாளையும் மாலை போட்டு சொன்னாரா? பைபிள் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா எத்தனையோ வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன். கழுத்துல சிலுவை போட்டுக்கிட்டாலே சொன்னாரா? ஏசுனார் அப்படியே சொன்னாரு. வேணும்னா போட்டுக்க, நான் கிறிஸ்தவன்னு சிலுவை போட்டுக்க, ரைட்டு. நன்மை செய்யணும் யாருக்காவது, இல்லை சும்மா இருக்கணும். நன்மை என்னதென்று அவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். ரோட்ல மோட்டர் சைக்கிள் போட்டுறான், கார்ல போறோம். அடுத்தவன் வயிறாப்புல மோட்டர் சைக்கிள் ஓட்டலாமா, கார் ஓட்டலாமா? எங்கேயா போச்சு பக்தி? பக்தி எங்க போச்சு? பக்தின்றீங்க. பக்திக்கு ஒரு செயல்பாடு வேண்டாமா? இந்த உடம்ப கெடுத்தா யார் உதவி செய்வா? யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு போட்டிருக்கியா பைபிள்ல? இயேசுனார் சொன்னாரு, உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது. சரீரத்தை கெடுத்து விடாத, எந்த விதத்திலையும் கெடுத்து விடாத, மனசையும் கெடுத்து விடாத. ஒருத்தனுக்கு தப்பா எழுதி அவனை கண்ணீரோட வைக்காத. சுய லாபத்துக்காக, முறைகேடான லாபத்துக்காக அவனை கண்ணீரோட வைக்காத. பைபிள் இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையா நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்திலே கேட்கிறார். ஏசுனாரே சொல்லியிருக்காரியா. ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து அவர் என்ன சொன்னார்? சரித்திரம் சொல்லுது, உன் நினைப்பெல்லாம் உன் எண்ணமெல்லாம் சொத்து மேல இருக்கடா, அதை வித்து தரித்திரனுக்கு கொடு. உடனே நீங்களாம் அப்படி செய்யறீங்களா, அவர் அப்படி செய்யறாரா? கேள்வி கேட்க வைக்கலையா? யாரையும் கேள்வி கேட்க வைக்கல. வேணும்னா ஃபாலோ பண்ணுங்களே, போயிட்டே இருங்க. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேனே, நோ என்ட்ரின்னு போட்டுனா போக கூடாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு படிச்சவரோ படிக்காதவரோ, ஒரு மெக்கானிக்கோ, அவர் பள்ளிக்கூடத்து டீச்சரோ, நோ என்ட்ரினா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருக்கு. அந்த ரூட்ல போக கூடாது. அந்த ரூட் வழியா போகணும். பேசாம திரும்பி போயிடணும். சட்டம் பேசக்கூடாது. யாரையும் பைபிளுக்கு விரோதமா யாரும் பேசாதீங்க. நல்ல மனசோட சொல்றேன். அதனால வர லாப நஷ்டத்துக்கு நீங்க தான் ஆளாகணும். யாரும் ஆளாக மாட்டான். நான் தான் பெரிய ஆளுன்னு பேசுறதுக்கு பைபிள்ல யாருமே கிடையாதுயா. யாருமே கிடையாது பைபிள்ல.
இயேசுனாரு சட்ட புஸ்தகம் அப்படின்னாக்கா பரிசுத்த வேதாகமம், வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், சத்திய வேதாகமம்னு இதுக்கு பேரு. இதுல உண்மையும் இருக்குது, சத்தியமும் இருக்குது. வேணும்னா எடுத்துக்க, வேணான்னா விட்டுருங்க. எத்தனையோ புஸ்தகம் பூமியில் இருக்குது, எத்தனையோ புஸ்தகம் இருக்குது. பைபிள்ல போட்டிருக்கியா, தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்த ஆளுடைய பண விஷயமா, கல்யாண விஷயமா, அதுல தலையிட்டா தனக்கு லாபம்னு தலையிடவே கூடாது. நிறைய சொல்லுவேன், தனியா கேட்டா நிறைய சொல்லுவேன். புருஷன் மனைவினா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனையே வர வாய்ப்பு இல்லையா? அவ சரியில்லை, அவ சரியில்லைன்னு இங்கதான் சொல்லுவீங்க. இந்த இந்தியால அவ சரியில்லை, அவ சரியில்லைன்னு மேல்நாட்டில் சொல்ல முடியுமா? நடக்காது, நடக்கவே நடக்காது. 18 வயசுக்கு மேல ஆண்களும் பெண்களும் கன்னு வாங்கி தலையில வச்சு தான் தூங்குறாங்க, தெரியுமா? நியாயம் இல்லாம முறைச்சிங்க, போயிட்டாரு, வேணான்னா போய்கிட்டாரு, வேணும்னா இரு, அவ்வளவுதான். ஒருத்தனும் கூட வந்து நியாயம் பேசவே மாட்டான், தெரியுமா? இங்க ஒரு வீட்டுல பிரச்சனைனா நியாயம் பேச வர்றாரு தன்னுடைய லாபத்தை பார்க்கறான். அதெல்லாம் நடக்காது. பைபிள்லயும் வெளிநாட்டிலையும் நடக்காது, பைபிள்லயும் நடக்காது. யாரா இருந்தாலும் சொல்றேன், யாவரோட அன்பா இருங்க, மனைவியோட உறவா இருக்கலாம், பிள்ளைகளோட பாசமா இருக்கலாம், மேனேஜருக்கு கீழே ஒரு கீழ்ப்படுகிற ஒரு தொழிலாளியா இருக்கலாம். கம்பெனிக்கு ஒரு சட்டம், டிராபிக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்குது, அதை கெடுத்துக்கூட கூடாது. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவன் விவரமில்லாத நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால நிற்பான். பைபிள். உங்க கடமையில கவனமா இருங்க, என் கடமையில நான் கவனமா இருக்கேன். வீடு நல்லா இருக்கும், தெரு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், இந்த தேசம் நல்லா இருக்கும். முறைகேடுன்னு வரும்போது அங்க பிரச்சனை வருது. மேல ஒருத்தர் பார்க்கிறாரு, அடிக்கடி சொல்லு, தவறுன்னு தெரியல, விலகிக்குங்க. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அவனவனுடைய கிரியில்படி அவனவனுக்கு பதிலளிப்பாரு. இந்த காதுல கேட்கறதுல எல்லாம் கணக்கு வைக்கணுமா? யாரையும் இளைச்சவனை புண்படுத்தக்கூடாது. அதிகாரிய முதலாளியா மானக்கடா பேசக்கூடாது. அரசியல் மீட்டிங்ல பாருங்க, நம்ம நாட்டில் அரசியல் மீட்டிங் நடக்குது, கேட்டு பாருங்க. வாலிப சகோதரர் பலரும் பாருங்க, வாங்கி 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 வாங்கின்னு விசில் அடிக்கிறேன். மரியாதை இல்லாம பேசி, மரியாதை இல்லாம திட்டணும். ஏன்? எல்லாமே இந்த இந்தியாவில் உள்ளால் தானே, தமிழ்நாட்டில் உள்ளால் தானே. மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான், திருந்தணும்னு சொல்லி கொடுக்கலாம்யா. அவனை கரெக்ட் பண்ணலாம், பெரியாளோ சின்னாலோ. அதுக்காக நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். பைபிள். எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். நம்ம சண்டைக்காரன் கீழே விழுந்தா கூட சந்தோஷப்படக்கூடாதியா. நமக்கு நம்மளை வையிறவன் திட்டுறவன் பசியா இருந்தா கூட ஏதாச்சும் அவனுக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்கணுமே, அதான் இறக்கம். அவன் கீழே விழுந்து கஷ்டப்பட்டா நமக்கு என்ன லாபம்? அதான் தெய்வீக அன்பா.
வாயினால சபிக்கவே கூடாதியா. ஏன் சபிக்கிறீங்க? நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான்யா. இரக்கத்தை நேசிக்கணுமையா. யாரா இருக்கட்டும், இரக்கத்தை நேசிக்கிற சுபாவம் இருக்கா? அதான் தெய்வீக சுபாவம். பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. திக்கற்றவங்களும் விதவைகளுக்கு நம்ம உதவி செய்யணும்னு போட்டிருக்கு. உடனே நீ செய்யறியா அப்படிங்கிறது. என்னைய கேள்வி கேட்க நீங்க யாரு? உங்களை கேள்வி கேட்க நான் யாரு? ரெண்டு பேருமே செய்யணும். நேற்று விஷயம் கிடையாது, நாளை விஷயம். இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையாய் நடப்பதல்லாமல் அவர் என்னத்தை உன்னிடத்திலே கேட்கிறார்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கணும், மழை, வெயில், காற்று எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்ல. கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறது எல்லாம் வேண்டாத வேலை. ஒருத்தன் நல்லவனா வாழ்றானா அவனை போய் வளைச்சு யோக்கியமா நடக்கிறானா தேங்க்யூ அதே மாதிரி செய்யறாங்கண்ணா. அவனை வளைச்சு கேள்வி கேட்கக்கூடாது. என் பக்கம் திரும்பி வாங்கின நான் யாரையும் சொல்லல. உங்க பக்கம் வாடான்னு நீங்க சொல்லாதீங்க. சரி தவறு என்பது அவனுக்கே தெரியுமே. எது நியாயம் எது அநியாயம் என்பது அவனுக்கு தெரியுமே. பைபிள்ல போட்டிருக்கு, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். நல்ல மனசு வேணுமையா. யாரா இருந்தாலும் நல்ல மனசு வேணும். ஒரு நாளா ரோட்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பாட்டியம்மா இந்த பக்கம் நிற்கிறாங்க, பெரிய ரோடை கிராஸ் பண்ணணும். ஒரு ஆள் வண்டியை ஓரமாக சைக்கிளை போய் நிப்பாட்டிட்டு அந்த பாட்டி கையை பிடிச்சி பத்திரமா பாட்டியை கொண்டு போய் அடுத்த ரோட்டு ஓர பிளாட்பாரத்தில் விட்டுட்டு அந்த ஆள் போகிறான். அந்த மாதிரி நல்ல சுபாவம் இருக்கணும். அந்த நல்ல மனசு இருக்குதா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. என்னத்தை கேட்குறாரு? உனக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுன்னா சொன்னாரு. அத்தனையும் அவரால் படைக்கப்பட்டது என் பூமியில. நம்ம கொடுத்து அவருக்கு என்ன நிறைய போகுது? கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாங்குறமே ஒழிய நம்ம என்ன கொடுக்குறோம்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு போட்டிருக்கு பைபிள்ல. யாரோ ஒரு ஏழை ஐயா அம்மாங்கிறான், ஒரு 2 வடையோ ஒரு டீயோ 2 வாழைப்பழமோ நம்மளால இயன்றதை செய்யணும். அப்பா அம்மாவுக்கு செய்யணும், மாமியாருக்கும் செய்யணும், மாமனாருக்கும் செய்யணும், மனைவி கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணும், தான் கூட பிறந்தவங்களுக்கு இருந்தா உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். நிறைய இருக்கிறவனுக்கு நம்ம போய் கொடுக்க தேவையில்லை, அவனுக்கு இருக்குதே. நன்மை என்னதென்று அவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமில்ல. நமக்கு பைபிளே படிக்காட்டியே தெரியும் இல்லையா? பழக்கத்துல தெரியும்ல, இது சரி இது தப்புன்னு தெரியும்ல. எங்க பார்த்தாலும் போர்டு எழுதி போட்டிருக்குல்ல. நன்மை என்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறார்? கூலிக்காரன் தகராறு பண்ணலாமா? அடிக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் வேலை பார்த்த கூலிக்காரன் சாயந்தரம் வந்து நம்ம கிட்ட தகராறு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவன் நம்ம தகராறு பண்ணக்கூடாது. 100 ரூபா கூலி பேசுனா கூட 100 10 ரூபா 20 ரூபா கொடுத்து அனுப்பணும். நமக்கு சுகம் பலம் அழகு அறிவு கொடுத்த அவர் கேள்வி கேட்டா என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? இரக்கத்தை நேசிக்கணும். இந்த வேலை செய்ய அப்பா டேய் கிடக்கட்டும்டா, மணி 6 ஆச்சு போடா, நாளைக்கு வந்து அந்த வேலையை பாடுறான். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஓடி ஓடியா வச்சிருக்கலாம். தொழிலாளி கட்டடத்தை விட்டு வேலையை முடிச்சு போகும்போது அந்த ஐயா நல்ல மனுஷன்டா, இந்த ஆள் அருமையான ஆள்ரா, நியாயமா கூலியை கொடுத்துருவார்ரா. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. என்கிட்ட வேலைக்காரன் முதலாளியை பார்த்து ஆசீர்வதிக்கணும். அந்த ஆள் நல்ல மனுஷன்டா, நியாயமான கூலியை கொடுப்பாரா.
நமக்கு கொஞ்சம் அந்தஸ்து இருக்கு, நமக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு அவனை பிடிச்சி அரட்டக்கூடாது. தனக்கு அதிகம் உண்டாக ஏழையை ஒடுக்கிறவனும் தனக்கு குறைச்சல் உண்டாக ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். புரியுதா? தனக்கு அதிகம் உண்டாக ஏழையை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாக ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். சில நேரம் கொண்டு போய் ஏகப்பட்ட பணத்தை கப்பம் கட்ட வேண்டியது வந்துடும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் அடிக்கடி சொல்லுவான், யோக்கியன் என்பவன் உலகத்திலே ஒருவனும் இல்லை. அப்படி உண்டுன்னு சொன்னா அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா அவனுக்கு அட்ரஸே கிடையாதுறாப்பா. மனுஷன் குறை உள்ளவன் தான். தினந்தோறும் நல்ல நல்ல பாதையை தேடி தேடி போகணும். செம்மையான பாதை, அன்பான பாதை, இரக்கமான பாதை தினந்தோறும். பெத்த பிள்ளைகிட்ட அன்பு இருக்கா? நாளைக்கு பரீட்சை எழுதணும், விளையாண்டுக்கிட்டு அரை மணி நேரம் கூட விளையாண்டுட்டான், அதுக்காக அவனை கூப்பிட்டு வச்சு அன்பா பேசுறமா? இரக்கம் இருக்கா? பைபிள்ல போட்டிருக்கியா? தன் சொந்த குடும்பத்தை நேசிக்காதவன் அவிசுவாசிகளையும் கெட்டவன் போட்டிருக்கு. அவன் அன்பா கூப்பிட்டு, வாடா, என்னடா விளையாண்டுக்கிட்டே இருக்க, நாளை கழிச்சு பரீட்சை எழுதணும்டா, கொஞ்சம் அரை மணி நேரம் உட்காந்து படிடா, நீ நல்லா இருப்படா, நீ சமத்தா இருப்படா. மனசு வருதா? இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாம வேற எண்ணத்தை முன்னிடத்திலே கேட்கிறார். பூமியும் அது நிறைவும் உலகம் அதுல குடிகளும் கத்துடையது. அவர் தான் ஓனரு. அவர் எங்க இருக்காரு? எந்த மலை மேல உட்கார்ந்து இருக்காரு, எந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காருன்னு கேள்வியே கூடாது. அவரை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லைன்னு ஒரு வசனம் இருக்கு. பைபிளை ஆராய்ச்சி பண்ணி வெற்றி கண்டவன் உலகத்துல கிடையாதுயா, உலகத்துல கிடையாது. என் வயசுக்கு எத்தனையோ புத்தகம் படிச்சுட்டேன், எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன், பைபிளுக்கு வெற்றி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் பைபிள்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு ஒரு ஆள் கிடையாது உலகத்துல. இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்கான். 85 வயசானாலும் படிச்சுக்கிட்டே இருக்கான். நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எங்க இருக்கு? நம்ம எந்தெந்த வார்த்தையின்படி செய்யாமல் இருக்கிறோம், எதன்படி நம்ம செய்கிறோம் தன்னை ஆராய்ச்சி பண்ற ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பைபிளியா? பைபிள். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். யார் பார்த்தது? நானா பார்த்தனா? என்ன வேணா நீ பேசலாம், உண்மையும் சத்தியமும் மாறாது. அதை ஞாபகம் வச்சுக்க. பூமியில உலகத்தில் உள்ள அவ்வளோ பைபிளை எடுத்துக்கோ. உலகத்தில் உள்ள அவ்வளோ பைபிளை எடுத்து வச்சுக்கோயா. பைபிளை பத்தி எழுதின புஸ்தகத்தையே எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்ல உலகம் பூரா, ஆளாளுக்கு ஒரு அதிகாரம் ஒப்பிக்கிறவன் இருக்கான். திரும்ப புது பைபிளை எழுதி கொள்ளலாம், தெரியுமா? அப்படி சொல்ல முடியுமா யாராவது? உலகத்தில் உள்ள அவ்வளோ பைபிளை பற்றிய புஸ்தகத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன் அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, எங்க உலகம் பூரா ஆளாளு கொண்டு சொல்றானா. ஒருத்தன் 1ஆம் சங்கீதம், ஒருத்தன் 15ஆம் சங்கீதம், ஒருத்தன் 23ஆம் சங்கீதம், ஒருத்தன் 121ஆம் சங்கீதம், பக்கம் பக்கமா ஒப்பிப்பாயா. அதை வச்சே திரும்ப பைபிளை எழுதிடலாம், தெரியுமா? பைபிள் என்பது அவன் இருதயத்தில் இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் அதை ஏன் பின்பற்றினான்? அவெல்லாம் விவரம் இல்லாதவனா? நேற்று 4 கேள்வி கேட்கிறாள் பெரியளா. என்னையா நல்லா யோசிக்கணும். நம்ம பேசுறது பேர் வாங்க முடியாது. பைபிளுக்கு விரோதமா பேசி உலகத்துல யாரும் பேரே வாங்க முடியாது. அது ஞாபகம் வச்சுக்காங்க. சிலர் கேட்பான், என்ன புக்கு எழுதினாலும் சரி மார்க்கெட்ல வராது, ஞாபகம் வச்சுக்காங்க. விதவிதமான பைபிள் எத்தனை இருக்கு தெரியுமா? எத்தனை விதவிதமான பைபிள் இருக்குன்னு சொல்ல தெரியுமாயா? கேள்வி கேட்க மட்டும் தெரியும். அப்படியா?
ஏசுனார் 30 வயசு வரைக்கும் எங்கே போனார்? அவரை போய் கேளு. என்ன கேட்டா அவர் கூடவே நான் பழகிக்கிட்டு இருந்தேன். ஏசுனார் இமயமலைக்கு வந்தார். அப்படியா? நல்லது. இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? என்னங்கடா எழுதி கொடுத்தது ஒன்று இருக்கு, இன்னொன்று பேசிக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளாக பார்க்குறீங்களா? நடக்காது. தலைப்பா கட்டினாலும் சட்டை பணியனா கலத்தினாலும் பக்தியின் வேஷத்தை வச்சு தீர்மானம் பண்ணவே முடியாது. வேணும்னா எடுத்துக்கங்க, வேணும்னா விட்டுருங்க. அவர் இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையா நடப்பதல்லாமல் என்னத்தை கேட்கிறாரு? நன்மை என்னதென்று உனக்கு சொல்லி இருக்கிறார்னு போட்டிருக்கியா? நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஒரு சின்ன உதவி யாருக்காச்சும் செய்யணும்னா, வண்டியை ஏர் அடிக்கிற இடத்துல வண்டியை இழுத்து ஸ்டாண்டு போட முடியல. அந்த தரை மட்டும் கொஞ்சம் உயரம் வித்தியாசமா இருக்கு. பக்கத்தில் 2 இளந்தாரி அவன் ஏர் அடிக்கிறதுக்காக நிற்கிறான். இங்கிட்டு ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தர். கொஞ்சம் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கா? பின்னால் இருந்து கொஞ்சம் அந்த வண்டியை இழுத்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? நல்ல எண்ணமே கிடையாது. நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமாச்சு இருக்கணும். எண்ணம் உண்டு, ஆனா நன்மை செய்வதோ கிடையாது. அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமே. எத்தனையோ பேர் என்னை கேட்கிறான், தாத்தா வண்டியை ஓரமா நிப்பாட்டவா, தாத்தா வண்டியை எடுத்து கொடுக்கவா. பொம்பளை பிள்ளைங்க கூட உதவி செய்தியா? ஒரு சிக்கலான இடத்துல வண்டி இருக்க எடுக்க முடியலன்னா ஹெல்ப் பண்றாங்க. அந்த நல்ல எண்ணம் இருக்கா? தர்று புர்றன்னு ஓட்டுற எண்ணத்துக்கு ஓட்டுறது இப்படி. வண்டியை விரட்டிட்டு போறீங்க நெருக்கமான பாதையில, 1 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தா டீ கடையில் டீ குடிக்க நிற்கிறார். அதுக்கா இந்த வேகம்? மனுஷனை நேசிக்கிற சுபாவம் இருக்கா? நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல. ஏதாச்சும் ஒருத்தனுக்கு ஆபத்து வந்துட்டா அப்புறம் சாரின்னா முடியுமா? எதுக்காக செய்யறான்? 4-வே ட்ராக்ல போறதுக்கு கூட ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கியா? கேமரா வச்சிருக்கான். ஆமா, கவர்மெண்ட் தெரியுமா? 4-வே ட்ராக்லயே கேமரா வச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மாட்டிக்கணும், தப்ப முடியாது. குற்றம் செய்யவன் தண்டிக்கப்படுவான். அது கடவுள் நீதி, மாறாது. நன்மை என்னதென்று சொல்லி இருக்கிறாரே, ஏசுனாரு சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்களும் நானும் செய்யறதெல்லாம் எப்படி இருக்கு? இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேற என்னத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார்? இந்த பூமியில வாழ்றது பெருமையா? பைபிள் இருக்கியா? பைபிள் இருக்கு. சகல மனுஷனுடைய சுவாசத்தையும் கையிலே பிடித்திருக்கிறார் ஒரு வசனம் இருக்கு. யோபு 12:10. தானியேல் 5:23 வசனம் இருக்கு. உம்முடைய சுவாசத்தை கையிலே பிடித்திருக்கிறார். உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் மேல ஒருத்தர் இருக்காரு. யாரும் பேசலாம், தத்துவம் பேசலாம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும். அதுலயும் 5-10 செலவு பண்ணாத்தான்டா தெரியும் அப்படின்றேன். சிக்கல் வரவிட்டு கடவுளே ஏசுநாதா அக்கிரமம் பண்ணிட்டு கூப்பிடக்கூடாது. தன்னை போல் பிறனை நேசின்னு ஏசுனார் சொன்னாரு. நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிருச்சு அந்த ஒரு வசனத்துல, தெரியுமா? பைபிள்ல இருக்கு. நியாயப்பிரமாணம் முழுவதும் தன்னை போல் பிறனை நேசின்ற ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு, தெரியுமா? பொம்பளை பிள்ளை முன்னால மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போகுது, ஒரு 5 அடி தள்ளி போக கூடாதா? ரைட்ல ஓவர்டேக் பண்ண கூடாதா? என்னையா படிச்ச என்ன பண்ண? படிச்சோம் படிக்கல. நீ லெப்ட்ல ஓவர்டேக் பண்ற. அவன் பாம்புன்னு அடிக்கவும் ஓட்டுறவே லெப்ட்ல கீப் பண்றான். பாம்புன்னு அடிச்சுட்டா ஓட்டுறவே ரைட்டியா கீப் பண்ணுவேன், லெப்ட தான் கீப் பண்ணுவேன். நீ லெப்ட்லயே வர்ற. வயசானால்னா அரட்டுற, பொம்பளை பிள்ளைன்னா அரட்டுற. உன்னைய மாதிரி ஒரு வாலிபனா இருந்தா 80 கிலோ வெயிட் ஆள் இருந்தா அரட்டுவியா?
நம்பியா அன்னைக்கு தெரியும் வேடிக்கை. தேவையா? அவன் நல்லவனோ கெட்டவனோ, பெண்ணோ தாத்தாவோ, அவனுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் வேணாமா? என்ன அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போறோம், 2 நிமிஷம் ஆகுமா? இப்படி போறதுக்கு இப்படி போறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? நன்மை என்ன என்று அவர் சொல்லி இருக்கிறார். இரக்கத்தை நேசிக்கணும். ஒருத்தனை தட்டிட்டோன்னு வைங்க, அப்புறம் அவன் ஆளா நம்ம ஆளா எதுக்கு? நம்முடைய கவனக்குறைவு ஒருத்தனுக்கு நஷ்டத்தை கொடுக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அரட்டுறது உருட்டுறது. ஏன் உருட்டுற? எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தானே எல்லாரும். சில அரசியல் தலைவர் பேசுற மாதிரி மரியாதை இல்லாம பேசி அதுக்கு 4 விசில் அடிக்கிறது. எல்லாருக்கும் எங்க கிறிஸ்தவ கூட்டத்திலையும் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாலிப பையங்களுக்கு சொல்றேன், ஆமா, நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கல, விசில் அடிக்கிறதுல சம்பளம் வராத நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமாத்துற தலைவனை பின்பற்றாதீங்க. உனக்கு சொல்லி கொடுக்கிறாரா, அவரை பின்பற்று. செம்மையும் நேர்மையான பாதையில போக சொல்லி கொடுத்தா அதை பின்பற்று. நான் பதவிக்கு வந்தா எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற வார்த்தை இருக்கணும். கட்சி, ஜாதி, மதம் இந்த புத்தியே வரக்கூடாது. யாரா இருக்கட்டும், இந்த ஊரும் தேராது, இந்த நாடும் தேராது, எழுதி வச்சுங்க. பதவிக்கு வர்ற யாரா இருந்தாலும் சரி, ஜாதி, மதம், கட்சி, படிப்பு, பணம் ஒன்றும் பார்க்க கூடாது. எல்லா மனுஷனுக்கும் ஒன்று போல உதவி செய்யணும். நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உங்களால் ஏன்ற எல்லா உதவியும் செய்யணும். எல்லாரையும் நேசிக்கணும். முக்கியமா கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன், ஒரு கட்சியை நேசிச்சு ஒரு கட்சியை பகைக்காதீங்க. யாவரோடு அன்பா இருக்குன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. தரக்குறைவா யாரையும் பேசாதீங்க. ஏன் பேசுறீங்க? அவங்க நம்ம ஊர்க்காரவங்க தானையா, இந்தியன் தானையா. கேட்டா தமிழன், இவன் தமிழன் இல்லை, அவன் தமிழன் இல்லை, ஏன் கலகத்தை கிளப்புறீங்க? இப்ப யார் தான் தமிழன்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. தலைமுறை தலைமுறையா அங்க இருக்கிறேன். அப்பா இந்த ஊர்ல தான் பிறந்தவர், அப்பாவுக்கு அப்பாவும் இங்கதான் பிறந்தவர். இப்ப எந்த கணக்குல இவனை எடுப்பீங்க? பாஸ்போர்ட் கொடுத்துருக்கீங்க, பில்டிங் பிளான் பாஸ் பண்ணி வாங்கியிருக்கான், ஆதார் கார்டு வாங்கியிருக்கேன், பேன் கார்டு வாங்கியிருக்கேன், நிலத்து ஓனரு, பில்டிங் ஓனரு, மேனேஜரு, கம்பெனி ஃபேக்டரி ஓனரு, இவ்வளோ ரேங்கை வச்சிருக்கான். அவன் இந்த நாட்டு பிரஜை கிடையாது. என்னையா அமெரிக்காக்காரனும் லண்டன்காரனும் இங்கே வந்து உக்காந்துருக்கான். கொஞ்சமாச்சும் யோசிக்க. எதுக்காக ஒருத்தனை திட்டணும்? அவன் பதவிக்கு வரப்போறதே கிடையாது. அவனை போய் வைக்கிறேன். அதான் சொல்றேன்ல, 3 மாசம் ஆட்டுக்குட்டி. சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம திருந்தணும், 2வது தான் அரசாங்கத்தை திருந்தணும். அரசாங்கம்னா யாரையா? நம்ம தானே. 3 மாசம் ஆட்டுக்குட்டி வெள்ளாடோ செம்பரியாடோ கள்ளி செடியாவது எருக்களஞ்செடியாவது பார்த்தா கிட்ட போய் மோந்து பார்த்துட்டு தன்னால விலகி போயிடும். அதுக்கு யாரையா சொல்லி கொடுத்தது? கள்ளி செடியை எருக்களஞ்செடி சாப்பிட்டா நீ செத்து போவனு யாரு சொல்லி கொடுத்தது? நமக்கு தெரியலையா? சாராய கடையில் லெட்டரா போட்டாங்க, சாயந்தரம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா? சாராய கடை வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம தனிப்பட்ட மனுஷன் ஒருத்தருமே போகாம இருந்தா அங்க சாராய கடை வியாபாரம் நடக்குமா? கேட்டா எது சட்டம் பேசு? ஆன்மீகம்னு என்னையா? உன்னே நீ கெடுத்து கொள்ளாதே, அதான் ஆன்மீகம். எனக்கு தான் அது. பைபிள்ல போட்டிருக்கியா? போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. யாரையா சொன்னது? நம்மளே நாம கெடுத்துக்கிட்டா யாரும் உதவும், எந்த கட்சி தலைவரும் உதவ மாட்டாரு, எந்த டாக்டரும் உதவ மாட்டாரு, ஏசுனாரே உதவ மாட்டாரு. தெரியுமா? நன்மை என்னதுன்னு தெரியும்ல, இது தப்பு வேண்டான்னு.
அதை ஜெயிக்க முடியலன்னா இயேசுநாதா எனக்கு உதவி செய்யுங்கன்றேன். காணாத தேவன் உதவி செய்வார். நம்மை நாமே கெடுத்துக்கிட்ட யார் உதவா? என்னதான் பணம் செலவு பண்ணாலும் காரியம் நடக்காது தெரியுமா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை கெடுக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டு உண்டு உடுத்தி நல்லா வாழ்ந்து மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்து மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சு வாழத்தான் உண்டாக்குனாரோடைய இதை கெடுக்கிறது எங்க அதிகாரமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன்யா, டீசல் இன்ஜினுக்கு டீசல் தான் ஊற்றுவான், பெட்ரோல் இன்ஜினுக்கு பெட்ரோல் தான் ஊற்றுவான். இந்த இன்ஜின்ல என்ன ஊத்துறோம்? கறி மீன் சாப்பிட்றோம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்பிட்றோம், மேற்கொண்டு வேண்டாத ஊத்துறோம். யாரு ஊத்த சொன்னது? குடும்பத்தில் உள்ளாலெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுது. நம்மை மாற்ற யாரால முடியும்? இயேசுனார் சொன்னார், மனம் திரும்புங்கள், உங்களையே நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் சொன்னார். வேற என்ன சொன்னாரு? நல்லா சாப்பிட வேணாம், நல்லா உடுத்த வேணாம், நல்லா படிக்க வேணாம்னு சொன்னாரா? நல்லா படி, நல்லா சம்பாரி. மனைவி பிள்ளைகள் கூட சித்தி மாமன் மச்சான் பெரியப்பையன் சித்தப்பையன் எனத்தான் ஜனத்தான் எல்லாத்துக்கும் கூட, ஏழை திக்கட்டம் அனாதிக்கு கூட, பூமியில நல்ல அந்தஸ்துல இரு. தெரியுமா? எத்தனை பேர் கத்துக்கிட்டோம்? எதுக்கெடுத்தாலும் அந்த நாட்டை பாரு, இந்த நாட்டை பாரு. நம்ம நாட்டு நிலைமை என்னையா? நானும் சொல்லுவேன் நிறையா. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆக்ஸ்போர்டு, லண்டனு, ஸ்காட்லாந்து வரிசையா நானும் தான் சொல்லுவேன். சொல்லி என்ன உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? செம்மையும் உண்மையுமா நடக்காட்டி என்னையா பிரயோஜனம்? நன்மை என்னதென்று அவர் சொல்லி இருக்கிறார். அதன்படி நடக்கணும், பேசணும். வாயின் வார்த்தை ஜெயமா இருக்க வேணாமா? நிறைய சொல்லுவையா. காரி துப்புனாலும் அசிங்கம், நம்ம யூரின் பாஸ் பண்ணாலும் அசிங்கம், நம்மள இருந்து வெளிப்படுறது எல்லாமே அசிங்கம். வாயின் வார்த்தை தான் நல்லா இருக்கணும். அதுவும் அசிங்கமா இருந்தா என்ன பண்றது? நலமானதை பேசணுயா. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் போட்டிருக்கியா? கண்டபடி எதுக்கு பேசணும்? கெட்ட வார்த்தை நமக்கு மட்டும் தான் தெரியுமா? அடுத்தவனுக்கு தெரியாதா? இந்த மீட்டிங்ல நான் வைவேன், அந்த மீட்டிங்ல அவன் வைவான். அந்த நாட்டுக்கு எப்படி அவர் பைபிள்ல போட்டு ஏசுறா சொல்லியிருக்காரு. தனக்குத்தானே விரோதமா நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யம் நிலைப்படாது, தேராது, வளராது. நான் ஒன்றும் சாபம் கூறல. இந்த நாடு நல்லா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கிறவங்களுக்கு நீங்க அன்பா இருங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நேசிக்கணும். நல்லவனையும் கெட்டவனையும் நேசிக்கிற கட்சியா இருக்கணும். அடுத்த கட்சிக்காரனா இருந்தாலும் அவனை நாம நேசிக்கணும். அடுத்த ஜாதிக்காரனா இருந்தாலும் நேசிக்கணும். ஏன் ஜாதி பார்க்கலையா? தெரியுமா? ரொம்ப பேர் ஜாதி பார்க்கலையா? உலக லெவலில் தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா தெரியுமா? லண்டன் தெரியுமா? ஸ்காட்லாந்து தெரியுமா? ஆக்ஸ்போர்டு தெரியுமா? உலக லெவலில் எவன் ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அடுத்த கட்சிக்காரன் வையவே மாட்டாங்க. நான் பதவிக்கு வரத்தான் ட்ரை பண்ணுவான ஒழிய மானக்கடா பேசவே மாட்டான். அன்பான வார்த்தை நம்மகிட்ட இருக்கா? உள்ளூர்காரன் வஞ்சாக்கா இந்த நாடு இப்படி உருப்படும். பைபிள் இருக்கதான் சொல்றேன். தனக்குத்தானே விரோதமா நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யம் நிலை பெறாது, தேராது. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கான், ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தானே விளங்குமா? இந்த வீடு நல்லா இருக்கிறதுக்கு 4 பேரும் சேர்ந்து ஒரே நல்ல ஐடியா கொடுக்கணும். இன்னும் பைபிளை படிச்சு பாருங்க. அந்த பைபிளை வழி நடத்தக்கூடிய தேவனுடைய ஆவியார் என்பவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், எனக்கும் சொல்லிக் கொடுப்பார். முடிஞ்சா நன்மை செய்யுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. ஒருத்தனை திட்டா அதுக்காக மனசாப்படுங்க. இனிமே திட்டாம இருக்கணும். அவனை நம்மளை போல மனுஷன் தானே. வேற கட்சின்னா நமக்கு என்ன, வேற சாதினா நமக்கு என்ன? ஏன் மரியாதை இல்லாம பேசுறோம்? குறைவானதை எண்ணி முடியாது பைபிள் இருக்கு.
கிறிஸ்தவத்துல கலகத்தை பண்ணாதீங்க. கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவத்துக்குள்ள குறை இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், அதை நேரா பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல. நாங்க பேசுறதுதான் சரின்னு டிவியில வந்துக்கிட்டு யூடியூப்ல கண்டபடி பேசாதீங்க. பிரச்சனையை உண்டாக்கிட்டு தெளிக்க பார்க்காதீங்க. பிரச்சனையை உண்டாக்கிட்டு அதை தீர்க்க வழி பார்க்கறது, அது எப்படி முடியும்? இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வழி பார்க்கணும். பிரச்சனைக்கு மேற்கொண்ட பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டு அப்புறம் தீர்க்கணும்னா நடக்குமா? ரொம்ப சிரமமான வேலை. கிறிஸ்தவத்துல சொல்றேன், யாரையும் தரக்குறா பேசாதீங்க. கிறிஸ்தவர்களையும் பேசாதீங்க, அடுத்தவர்களையும் பேசாதீங்க. கண்டிக்கிறது வேற, புத்தி சொல்றது வேற, வெட்டி கலகம் பண்றது வேற. கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்மை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மையா நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்துல கேட்கிறார். ஒருத்தனுக்கு ஒருத்தனை அன்பாருங்க. ஏண்டா உன்னை போட்டு அடிக்கிறேன், ஏன்பா அந்த பிள்ளைய திட்டுறேன், அன்பான வார்த்தையை சொல்லுங்க. 10 தடவை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கோ கீழே வேலை பார்க்குற ஆளுக்கோ அவன் சமத்தா வந்துடுவான். சபிக்காதீங்க, திட்டாதீங்க. உண்மையான அன்பு சபிக்காது. கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரும்